வணக்கம். நம்ம ஏரியா டிஜிட்டல் செய்திக்காக செய்தி வாசிப்பாளர் சாந்தி சிவா. குருத்தோலை ஞாயிறு தினத்தை ஒட்டி இயேசு உதவி செய்கிறார் தலைமை பேராலயம் சார்பில் குருத்தோலை கையில் ஏந்தி சன்னா வாசகங்கள் ஏந்தி 100க்கும் மேற்பட்ட ஆண் பெண்கள் இயேசு கிறிஸ்துவின் புகழ் பாடல்களை பாடியபடி ஊர்வலமாக வந்து சிறப்பு பிரார்த்தனையில் ஈடுபட்டனர். கிறிஸ்தவர்களின் தவக்காலம் பிப்ரவரி 14ஆம் தேதி சாம்பல் புதன் அன்று தொடங்கி 40 நாட்கள் முடிந்து நிறைவடைகிறது. இதைத் தொடர்ந்து புனித வாரத்தின் தொடக்கமான ஞாயிறு குருத்தோலை ஞாயிறாக கடைபிடிக்கப்படுகிறது. இதையொட்டி திருவள்ளூர் மாவட்டம் போலிபாக்கம் கிராமத்தில் இயங்கி வரும் இயேசு உதவி செய்கிறார் பேராலயம் சார்பில் போதகர் முரளி ஸ்டீபன் தலைமையில் ஸ்ரீபெரும்புதூர் நெடுஞ்சாலையில் உள்ள மேல் நல்லாத்தூர் அம்பேத்கர் சிலையிலிருந்து 100க்கும் மேற்பட்ட ஆண்கள் பெண்கள் குருத்தோலை ஏந்தியபடி இயேசு கிறிஸ்துவின் பாடல்களை புகழ்பாடி ஊர்வலமாக 2 கிலோமீட்டர் தொலைவு வந்து போலிவாக்கம் பேராலயத்தில் ஊர்வலத்தை நிறைவு செய்தனர். இதைத் தொடர்ந்து பேராலயத்தில் சிறப்பு பிரார்த்தனைகள் நடைபெற்றன. பின்னர் அனைவருக்கும் மதிய உணவு வழங்கப்பட்டது. இந்த ஊர்வலத்தில் போதகர் ஹெலன் ஜெசிபா முன்னிலை வகித்தார். இந்நிகழ்ச்சியின் போது போலிவாக்கம் மற்றும் மேல் நல்லாத்தூர் பகுதியைச் சேர்ந்த கிறிஸ்தவ பெருமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இச்செய்தியை குறித்து உங்களது மனசுகளை நம்ம ஏரியா டிஜிட்டல் செய்தி வரவேற்கிறது. நம்ம ஏரியா டிஜிட்டல் செய்தியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அனைவருக்கும் இயேசுவின் திருநாமத்திலே வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளோம். விசேஷமாக இயேசு கிறிஸ்து மறுபுறம் சீர்பெறவும் மக்கள் சமாதானமான வாழ்க்கை வாழ்வதற்காகவும் தன்னை திருவிழார். மத்திய 4:18 வருஷம் சொல்கிறது, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது என்று சொல்கிறார். மனம் திரும்பினார் ஒரு மனிதன் மனம் திரும்பி நல்ல வாழ்வை வாழ வேண்டும் என்று நினைக்கும் போதே அவன் நல்வாழ்வை பெறுகிறான் என்பதுதான் இயேசு கிறிஸ்துவின் திருவுலகம் பற்றிய வாழ்க்கை. மனிதன் நல்ல வாழ்க்கை வாழ்வதற்காகவும் இந்த பூமியில் உள்ள ஆசீர்வாதங்களை பரிபூர்ணமாய் பெற்று எல்லோரும் சுகவாழ்வு வாழ வேண்டும் என்பதற்காக தான் இயேசு இந்த உலகத்திலே அனுபவம் பற்றினார். அது நேரமாகத்தான் இந்த நாளிலே இயேசு உதவி செய்கிறார் ஊழியங்கள் வழியாக குருத்தோலை பவனி ஊர்வலத்தை நடத்த கர்த்தர் கிருபை செய்தார். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் என்ற வசனத்தின்படி மனிதர்கள் ஏதோ ஒரு வகையிலே நாம் தெரிந்தும் தெரியாமல் பாவம் செய்வது எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஒரு வழியாக ஏவுதலாக உண்டாகின்றது. அந்த பாவத்திலிருந்து மனிதன் விடுபட வேண்டும் என்றால் அதுக்கு ஒரே வழி இயேசு என்ற திருநாமம் தான் என்பது அடையாளப்படுகிறது. ஆகவே அந்த வசனம் சொல்கிறது, மகிழ்ந்து களி கூறுங்கள், கர்த்தர் பெரிய காரியம் செய்வார். எல்லாருடைய பாவத்தையும் தன்மேல் சுமந்து நான் உங்களை விடுதலை ஆக்குவேன் என்ற ஒரு மிகப்பெரிய விடுதலை நாளாக இந்த குருத்தோலை பவனி ஊர்வலம் நடைபெற்றது. இந்த நாளில் கூட திருவள்ளூர் மாவட்டத்தில் போலிவாக்கம் கிராமத்தில் அமைந்துள்ள இயேசு உதவி செய்கிறார் தலைமை ஆலயத்தில், இந்த பேராலயத்தில் இன்றைக்கு ஏறக்குறைய 100 பேருக்கு மேற்பட்டு அநேக மக்களோடு கூட இணைந்து குருத்தோலை பவனி ஊர்வலத்தை நடத்த கிருபை செய்தார். 200க்கும் மேற்பட்டவர்களுக்கு இயேசுவின் திருப்பெயரினாலே உணவுகள் அளிக்கும்படியாகவும் கிருபை செய்தார். ஆகவே இயேசு சொல்லுகிறார், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திற்கிறது சொன்னார். அதை மனம் திரும்பினால் சுக வாழ்வு உங்கள் அருகில் இருக்குது என்று சொல்லி இயேசு அழைக்கிறார். இயேசு அனைவரும் நேசிக்கிறார். இயேசு அனைவருக்கும் உதவி செய்கிறார். இதுதான் இந்த நாளிலே திருவுலகம் பற்றினோம். இதன் வழியாக ஆண்டவர் அனைவரையும் ஆசீர்வதித்தாராக. இயேசுவின் நாமத்துக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.